ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து ஒரு சண்டே ஸ்பெஷல் ரெசிபியாக பட்டர் கார்லிக் சிக்கன் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஸ்டார்டராக சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏதாவது ரேப்பில் கூட நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டர் கார்லிக் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இங்கே வந்து கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கனை மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து கொஞ்சமாக தனியாத்தூள், காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் குடமிளகாவையும் நான் சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து இந்த சிக்கனோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சமாக மெல்டட் பட்டர், நல்லா உருக்கின வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக மிளகு பொடி, அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நான் ஆல்ரெடி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையும் இந்த சிக்கனோடு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ இல்லை நீங்கள் ஓவர் நைட்டு கூட இந்த சிக்கனை மேரினேட் பண்ணி நெக்ஸ்ட் டே கூட இது நீங்கள் இந்த ரெசிபியை செய்யலாம். ஸோ இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து 1 மணி நேரமாக நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ இதை வந்து நான் இங்கே கொஞ்சமாக உடன் ஸ்க்யூவர்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஆல்ரெடி 1/2 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுட்டு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து சிக்கனு, குடமிளகாய், ஆனியன் எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்க்யூவர்ஸில் குத்திக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கிரில்லிங் அயர்ன் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் நான்ஸ்டிக் பேன் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு எல்லா சைடும் நல்லா இந்த ஆயிலை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை எல்லாத்தையும் இந்த கிரில்லிங் பேனில் வச்சுடுங்க. வச்சுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேமில் 4 சைடும் நல்லா திருப்பி திருப்பி மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா இந்த சிக்கன் ஃபுல்லாக குக் ஆகிற வரைக்கும், எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே மூடி போட்டு இந்த சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மூடியை எடுத்துட்டு நல்லா அந்த சிக்கனை வந்து நல்லா திருப்பி திருப்பி 4 சைடும் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து சிக்கனை 4 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆனவுடனே அதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கின பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் வதங்கினவுடனே அது கூடவே வந்து கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வந்து கொஞ்சம் பொடிசாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பட்டர் கார்லிக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கனுக்கு மேலே வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டரை வந்து நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த கார்லிக் ஃப்ளேவரோடு இந்த பட்டர் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சிக்கனில் வந்து எல்லாத்தையும் நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இவ்வளோ தான் நம்மளுடைய சூப்பரான பட்டர் கார்லிக் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஸ்டார்ட்டராக சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வராங்கன்னா முன்ன நாளே கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே அவங்க வரத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை வந்து க்ரில் பண்ணிங்கன்னா சுட சுட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதையே வந்து நீங்கள் ரேப்பில் ஏதாவது வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஏதாவது மேலே வந்து
க்ரீன் சட்னி, டொமேட்டோ சாஸ் அதெல்லாம் போட்டு கூட நீங்கள் ஆனியன்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே போட்டு ஒரு ரேப் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.